இந்த வீடியோவில் நாங்கள் 2024 MCQ 31 பார்ப்போம். ஏ, பி எனும் இரு திண்ம கோளங்கள் சர்வ சம மேற்பரப்பு இயல்புகளை உடைய ஒரே திரவியினால் ஆக்கப்பட்டுள்ளன. கோளம் ஏ இன் விட்டம் கோளம் பி இன் விட்டத்தின் அரைவாசியாகும். அவை ஒரே வெப்பநிலையில் வெப்பமாக்கப்பட்டு பின்னர் ஒரே சூழலில் நிலைமைகளில் குளிர்ச்சியடைய விடப்படுகின்றன. ஏபி ஆகியவற்றின் தொடக்க குளிர்ச்சியாக்கல் வீதங்கள் முறையே RA RB ஆகும். பின்வரவற்றில் எது உண்மையானது? குளிர்ச்சியாக்கல் வீதம் என்று சொன்னால் நேரடியாக நாங்கள் எழுதிக்கொள்ளலாம். dθ/dt சமன் dq/dt சமன் என்று எழுதிக்கொள்ளலாம். அதாவது இதைத்தான் இவங்கள் ஏக்கு பாய்ச்சா ஏக்கு இல்லாட்டி பிக்கு பாய்ச்சா பிக்கு எடுப்பாங்க. இதான் இது இரண்டுமே என்னவா இருக்கும்? சமன் என்று சொல்றாங்க. இரண்டுமே குளிர்ச்சி அடைய விட்டு எடுக்கிறாங்க. இல்லை இது அதாவது ரெண்டும் குளிர்ச்சியா வீதங்கள் முறையே குளிர்ச்சியா வீதங்கள் தான் வந்திருக்காங்க. ஏக்கு RA இதுக்கு பி இது வந்து நேரனாங்க. இதுக்கு RA ஏக்கு பாய்க்கும் போது இது dq/dt இது பிக்கு RB என்று சொல்றாங்க. சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு நேரத்தோட தெரியும் ஒரு ஒரு கோளம் வந்து ஒரு பெனிசிராங்கள் ஒரு கோளம் இருக்குது. அது ஒரு கோளத்துல ஏ கோளம் அடுத்த பி கோளம் இருக்குது. இந்த ரெண்டு கோளத்திலையும் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்கு. என்னென்னா கோளம் ஏயின் விட்டம் கோளம் பியின் விட்டத்தினுடைய அரைவாசி. எய்கிற கோளத்தின் விட்டம் வந்து சரிதானே? இது டிஎன் எடுத்தோம்னா பியின் கோளத்தின் அரைவாசி என்ன? அப்ப நான் என்ன செய்யலாம்? இது ரெண்டு டி என்று எடுக்கலாம். அரைவாசி என்ன? இதுல 2D. இது 2 மடங்கா இருக்குது பி என்ற அர்த்தம். சரியா? ரைட். அதே இது ஆரையை பார்த்தோம் என்று சொன்னா கூட இது ஆர் என்று பார்த்தோம்னா இது என்ன? 2R ஆக இருக்கும். இது ஆரை. சரி, இது ரெண்டும் எங்களுக்கு இந்த கணக்குல வார கேள்வி. இப்ப என்ன நடந்திருக்கு? முதல்ல வெப்பமாக்கி இருக்கிறாங்க, புற குளிர்ச்சி அடைய செஞ்சிருக்காங்க. அப்போ முதல்ல வெப்பமாக்கப்படும் போது எங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? இதுல வெப்பத்தை பெறும்போது நாங்க என்ன சமாளிக்கிறோம்னு சொன்னா எவ்வளவு வெப்பத்தை பெறுது? அப்ப Q வெப்பத்துக்கு எவ்வளவு பெறுது? அதுல திணிவு அதுல என்ன செய்வோம்? அது தன்வெப்ப கொள்ளளவு. அடுத்தது எவ்வளவு வெப்பம் பெற்றது? அப்ப ΔT, அதாவது ΔTயை இதை நாங்க போடுவோம். தீட்டாண்டே போடலாம். எத்தனை தீட்டாண்டு பார்த்து போடலாம். θ1 θ2 உள்ள இந்த பெருமதி. பிறகு என்ன செய்தது? வெப்பத்தை இழக்க போகுது. வெப்பத்தை இழக்கிற நேரம் என்ன நடக்கும்? ஒரு கடத்தார வச்சுதான் வெப்ப மேற்பரப்புக்குள்ளால தான் இழக்கும். வெப்ப மேற்பரப்புக்குள்ளால இழக்கிறா எப்படி இழக்கணும்? ரைட். வெப்பத்தை இழக்க போகுதுண்டா ரைட். இழக்கப்படுற வெப்பம் என்னவா இருந்திருக்கணும்? எவ்வளவு கடத்தப்படுகின்றது, எவ்வளவுல இருந்து வெப்பம் கடத்தப்படுகிறது, எவ்வளவு கடத்தக்கூடிய திறமை இருக்குது, அது எவ்வளவு பரப்புக்குள்ளால கடத்தப்படுது. அப்ப கடத்தப்படுற வெப்பத்தின் அளவு எவ்வளவுல இருந்து எவ்வளவு போனது? நான் அதை d2 மைனஸ் θ2 மைனஸ் θ1க்கு வந்து சொல்றேன். சரிதானே? இதுதான் வெப்பத்தை கடத்துறதுக்குரிய அமைப்பா இருக்கும். இப்ப இது ரெண்டுமே என்னவா இருக்கு? இப்ப எடுத்தது இரண்டு குளிரவர்கள் சமனா இருக்கிறபடியால நாங்க நேரடியாக இதுக்குரிய கோவை ஒன்று நாங்க செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எப்படின்னு சொல்லிட்டுன்னா MC டெல்டா தீட்டா ஈக்குவல் அங்கால KA θ2 மைனஸ் θ1. இப்போ இதுல மொத்தத்துல என்ன நடக்க போகுது? M திணிவு, அதே அந்த M திணிவு வித்தியாசப்பட போகுது. இந்த கோலத்தின் திணிவுக்கும் இந்த கோலத்தின் திணிவு இடையில வித்தியாசப்பட போகுது. C2க்கும் ஒன்றாத்தான் இருக்க போகுது. தீட்டா பெற்ற வெப்பமும் எடுத்த வெப்பமும் உண்டு என்னண்டா அவங்க குளிர விட போகும்போது பெறுகின்ற வெப்பம் ஒரே வெப்பநிலையில வெப்பமாக்கப்பட்டு பின்னர் ஒரே சூழல்ல தான் குளிர வருவாங்க. அப்ப இது ரெண்டுமே எங்களுக்கு சமனா இருக்கும். இதுவும் கடத்தாரும் சமனா இருக்கும். அப்ப இதுல இருக்கிற அமைப்புக்குள்ள இது ரெண்டும் சமனா இருக்கு. எதுக்கு? இந்த வெப்பத்தின் வெப்ப இதுக்காக சமனாக இருக்க போகுது. அப்ப இதை நாங்க இந்த அடிப்படையில் எடுத்தோம்னு சொல்லிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நேரடியாக இது அதாவது வெப்பத்தை குளிர விடுற வெப்ப படிநிலை குளிரலை நாங்க இங்க வச்சு பார்ப்போம். இதுல இருந்தே நாங்க எடுக்கலாம். இங்க இருந்தே நாங்க எடுக்கலாம். இதை எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க. இதை dT Q/dt into MC
ஓவர் டி தீட்டா ஓவர் டி தீட்டா ஓவர் டிடி வீதம். வெப்பத்தை இழக்கிறதுக்குரிய வீதமும் வெப்பநிலையை இழக்கிறதுக்குரிய இல்லாட்டி பெறத்துக்குரிய வீதத்துக்கு சமனா இருக்க வேண்டியிருக்கு. அப்ப இதை நாங்க நேரடியாக இந்த இடத்துல வச்சு நாங்க இதை எடுக்கலாம். எப்படின்னு சொன்னா டி தீட்டா இங்கில் டிடி நேர்வீத சமன் எல்லாமே ஒரு என்ன சொல்றது ஒரு மாறிலிக்குரிய அமைப்பாக தான் மாறும். அப்ப எது மாறக்கூடிய இருக்கும் ஒன்று ஏ இங்கு எம் மட்டும்தான் இங்க மாறும். மற்றது எல்லாமே இந்த கோலங்களுக்கு ரெண்டுக்கும் சமனா இருக்கும். அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றாங்க அவங்க ஆர்ன்னு சொல்றாங்க. அப்ப ஏக்கு பாய்ச்சணும் கோலம் ஏக்கு பாய்ப்போம்னா கோலம் ஏக்கு இதை பாய்ச்சோம்னு சொல்லி சொன்னா இதை நாங்க தான் RA என்று சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? இதை நாங்க RA என்று சொல்றோம். இப்ப இதனுடைய மேற்பரப்பு அப்ப ஏக்குரிய மேற்பரப்பு என்று சொல்லி சொன்னா மேற்பரப்பு எங்களுக்கு என்னவா இருக்க போகுது? ரைட். அப்ப இது 4πr² வரும். அதனுடைய இது என்ன திணிவு பார்த்தோம்னு சொன்னா திணிவு முக்கியம். கன அளவு தர அடர்த்தி. அப்ப இதுக்கு அடர்த்தி ரெண்டுமே சமன். எந்த ஒரே கோலங்கள் தானே. ஆனா கன அளவு வித்தியாசப்பட்டுரும். அந்த அடிப்படையில இது ரோ 4π 4 π r கணம் என்று வரும். அப்ப இது ஆறு நேர்வீத சமன் என்னவா இருக்கும் எங்களுக்கு ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டுன்னா ரெண்டதையும் சுருக்கணமாக இருந்தா ஆரே எப்படி வரும்? ஆரே நேர்வீத சமன் இங்க 4 3 3 4 இதை 4 3 வைப்பமே. சரி, இப்ப இதை இவ்வளவு வெட்டுப்பட்டாலும் இது 3 வரும். அப்ப எங்களுக்கு இந்த 3 மேல போகும். 3 யார் வெட்டினோம்னு சொன்னா கீழே ஆர் அவர் ரோ ஆர் என்று வரும். சரியா? இதே மாதிரி நாங்க எதுக்கு பிரதியிடலாம்? இது பிக்கு பிரதியிடலாம். அப்ப கோலம் பிக்கு நேரடியாக நான் போட வலிக்கிறேன். இப்ப இதை வச்சுக்கொண்டே நான் போட வலிக்கிறேன்னு சொன்னா RB என்று பார்த்தா நேர்வித சமன் சரிதானே. இங்க என்ன மாறுது எங்களுக்கு? இந்த இடைவெளி தான் மாறுது. அப்ப இங்க மாறும்போது R², இது ரெண்டின் வர்க்கம் என்று வரும். அப்ப இதை நாங்க நேரடியாக பார்த்தோம்னா 3 ரோ இங்க R பிரதிட்டு பார்த்தோம்னா இது 2 ஓகே 2 2 இது 2 2 3 அப்ப வெட்டினோம்னா ஒரு R. அப்ப இங்க என்ன இருக்கும் எங்கிட்ட? இங்க இருக்கும் தர 2R என்று வரும். வேற மாற்றம் வர்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சரியா? ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்? இதை ஒன்றோட பிரிக்கிறேன். இங்க கேட்ட கேள்வி என்ன? ஆருக்கும் RBக்கும் இடையில் எது உண்மையானது? ஆருக்கும் RBக்கும் இடையில உள்ள விகிதம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப இது இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரையும் போட்டும் நடுவுல நான் செய்ய வைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் என்ன செய்யறேன்? RA இன்கீழ் RB எப்படி வரும்? ஈக்குவல் 3 ரோ ஆர் கீழ் என்ன போகுது? கீழ் 3 ரோ 2R. சரியா? ரைட். அப்ப இந்த மூன்றும் வெட்டுப்படும், ரோவும் வெட்டுப்படும். அப்ப ஒன்றின் 6 வெட்டுப்பட்டா 1/2 வரும் இல்லையா? அப்ப 1/2 வரும் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு இது மேல போயிடும். இது மேல போயிடுச்சுன்னு சொன்னா RA சமன் 2 RB என்று வரும். RA சமன் 2 RB என்று வரும். சரிதானே? இது தலகலாமா இருந்தானே. அப்ப RB என்று வரும். 2 RB என்று வரும். அப்ப விடை இதுக்கு விடை 4வது விடையாக இருக்கும். விடை இருக்கும். விடை 4வது விடை. சரியா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சில பேருக்கு இந்த வீடியோ கிடைக்க சான்ஸ் கிடைக்காம போயிடும். ஷேர் பண்ணுங்கனால இது அதாவது ஹீட்ல உள்ள ஒரு சின்ன ட்ரிக்கி கொஷன் தான் இது. அதை வேண்டாம் கான்டாக்ட் பண்றதுக்கு இந்த நம்பரை நீங்க வாட்ஸ்அப்புக்குள்ளால அல்லது டெலிகிராமுக்குள்ளால பயன்படுத்திக் கொள்ளலாம்.